வியூஸ் வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். சிந்து பைரவி சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் சிவா சிந்துக்கு கொலுசு போட்டு விடுறதை நினச்சி பயங்கரமாக சந்தோஷப்படுறது மட்டும் இல்லாமல் அதே நினச்சி வந்து சந்தோஷப்பட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க மனசுக்குள்ளரவே. இதுதான் இன்னொரு பக்கம் காயத்ரியோட நிச்சயதார்த்தத்துக்கான ஏற்பாடுகள்லாம் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, மாப்பிள்ளை வீட்டார்கிட்ட போய் வந்து பேச நினைக்கிறாங்க. சம்மதிப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, இன்னொரு பக்கம் மகாவும் வந்து ஏதாவது குட்டையை குழப்பி விடுற மாதிரி பேசுகிற தருணத்தில் என்ன பண்ணுறாங்க, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை மகா, இப்போ தான் எல்லாம் சரியாயிடுச்சுல்ல, சம்பத் மாறன் இவங்க 2 பேரோட பிரச்சனை தான் சரியா போயிடுச்சு. ஆறுமுகம் தான் அவங்க மேல கையே வைக்கல. அதுக்கப்புறம் எதுக்காக திரும்ப வந்து பிரச்சனை பண்ண போறாங்க? நம்ம அவங்ககிட்ட பேசி வந்து சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அன்னபூர்ணி வந்து சொல்றாங்க. ஓ நீங்க சொல்றீங்கக்கா, ஆனா இது வந்து சரி வருமா? இதுக்கு வந்து சம்மதிப்பாங்களோ என்னவோ தெரியலையேக்கா அப்படின்ற வந்து பேசிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் மாப்பிள்ளை வீட்டு சைட்ல போய் வந்து பேசுறாங்க. இது நிச்சயதார்த்தம் வந்து நடக்கணுங்க. இதுக்கப்புறமா இந்த எந்த பிரச்சனையும் வராது. எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி வந்து பேசிட்டு இருக்காங்க. நீங்க இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறமா வந்து இதை பத்தி நான் கண்டிப்பா யோசிச்சே ஆகணும். கண்டிப்பா ஒரு நல்ல நாளா பார்த்து நிச்சயதார்த்தத்தை வந்து வச்சிடலாம் அப்படின்னு வந்து மாப்பிள்ளை வீட்டு சைடில் உள்ளவங்க வந்து சொல்கிறாங்க. நிச்சயதார்த்தத்துக்கு மாப்பிள்ளை வீட்டார்கள் வந்து சம்மதிச்சு அடுத்து ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க காயத்ரி. அதுக்கப்புறமா பாத்தியா காயத்ரி, உன் நல்ல மனசுக்கு அந்த வீட்டில் தான் உனக்கு அமையும், அது அப்போவே சொன்னல அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அவங்களும் எவ்வளோ தடுக்கணும்னு நினைக்கிறோம், ஆனால் இந்த மாதிரியே நடக்குதே அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுறாங்க, திரும்பவும் ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணி எப்படியாவது காயத்ரியோட கல்யாணத்தை நிறுத்தி ஆகணும் அப்படின்ற மாதிரி பிளான் போட்டுட்டு இருக்காங்க. அடுத்ததான் ஹாஸ்பிட்டலுக்கு போன சிவா பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு வரதுக்கு நேரமானதுனால எப்படியாவது டாக்டரை பார்த்தாகணுமே அப்படின்னு சொல்லிட்டு நினச்ச சிந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு ஐடியா பண்ணி அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. இது கையில் வந்து அடிபட்டா மாதிரியும் ஏதோ ஃப்ராக்சர் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுறாங்க, வேற ஒரு டாக்டர் கிட்ட போயிட்டு அப்படியே கட்டு போட்டுக்கிறாங்க. இந்த டாக்டர் அவங்கக்கிட்டேயும் வந்து உண்மையை சொல்கிறாங்க, சிவா டாக்டரை வந்து பார்க்குறதுக்காக தான் நான் வந்தேன், அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த சமயத்தில் சிந்துவோட கை இந்த மாதிரி ஆனதுனால என்ன பண்ணுறாங்க, என்னால் சாப்பிட முடியாது டாக்டர், நீ தான் எனக்கு ஊட்டி விடணும் அப்படின்ற மாதிரி வந்து ஆக்ட் பண்ணிகிட்டே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணுறாங்க, சிந்துக்கு வந்து சாப்பாடை வந்து ஊட்டி விடுறாரு. இது எல்லாத்தையும் இன்னொரு பக்கத்துலேருந்து பார்த்த ஸ்னேகா பயங்கரமாக எரிச்சல் அடைகிறாங்க. என்ன நடந்துட்டுருக்கு, இது ஹாஸ்பிட்டலாக, இது என்னது இது அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுறாங்க, புலம்பிட்டு இருக்காங்க. எப்படியாவது இவளை வந்து இந்த இடத்த விட்டு வெளில அனுப்பணுமே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. உள்ளே போனதும் சிவாவை பார்த்தா ஸ்னேகா, என்ன சிவா நீ பண்ணிட்டு இருக்க, நீ ஒரு டாக்டர் இந்த மாதிரியான ஒரு வேலைலாம் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி வந்து பேசுகிறாங்க. ஸ்னேகா, டாக்டர் வந்து ஊட்டி விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு விதிமுறைகள் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சிவாவும் கேட்க, என்ன சிவா நீ இப்படி கேட்குற, தெரிஞ்சு அவளோட கை வந்து அடிப்படவே இல்லை, எதுவும் ஆகல, அவள் ஏதோ பொய் சொல்லிட்டு தான் நீ உங்ககிட்ட வந்து இந்த மாதிரி வேலையை பண்ணிட்டு இருக்கா, தயவுசெய்து புரிஞ்சுக்க சிவா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேகாவும் கேட்க, உன்னை விட வந்து பொய் சொல்லிட்டா போலே அப்படின்ற மாதிரி வந்து குத்தி காட்டுற மாதிரி பேசுறதை கேட்டு ஒன்றுமே புரியல ஸ்னேகாவுக்கு. ஸ்னேகாவை பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்ப, அதுக்கப்புறம் சாரி டாக்டரே, ஸ்னேகா சொன்ன மாதிரி நான் பொய் தான் சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி உண்மையை வந்து ஒத்துக்கிறாங்க. கேட்ட சிவாவும் பார்த்தீங்கன்னா, எனக்கு முன்னாடியே தெரியும் சிந்து அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறது கேட்டு பயங்கரமாக அதிர்ச்சியாகி போகிறாங்க. என்ன சொல்கிற டாக்டர், அப்போ முன்னாடியே தெரியுமா என் கையில் அடிப்படலை அப்படின்னு சொல்லிட்டா, அம்மா நான் ஒரு டாக்டராக இருந்துட்டு அது கூட தெரியலனா எப்படி அப்படின்ற வந்து பேசிகிட்டு இருக்காரு. எல்லாம் தெரிஞ்சு எப்படி எனக்காக ஊட்டி விட்டீங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, எல்லாம் தெரிஞ்சு தான் நான் பண்ணேன், வேற என்ன பண்ணுறேன், நீ ஆசைப்பட்டுட்ட, சரி அதையும் செஞ்சு ஆகலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஊட்டி விட்டேன் அப்படின்ற மாதிரி சிவா சொல்கிறாரு. பயங்கரமாக சந்தோஷத்தில் வந்து குதிக்க ஆரம்பிக்கிறாங்க சிந்து. சிந்து நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு சிந்துவை வந்து வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. சிவா இப்படிலாம் மாறதை நினச்சி என்ன பண்ணுறாங்க, ரொம்பவே சந்தோஷப்பட்டு அங்கேருந்து வந்து கிளம்புறாங்க சிந்து. பக்கம் சஞ்சயை பார்க்க ஆறுமுகம் வந்து போகிறாங்க. எல்லாம் தெரிஞ்சிருந்து என்னை அடிக்கிறது மட்டும் இல்லாமல் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு தானே வேண்ட தானே உன்னை உள்ளே வச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சயை பார்த்து வந்து கேட்குறாரு ஆறுமுகம். ஆறுமுகம் நல்லா கரெக்டாக சொல்லிட்டே அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சயும் வந்து பேசுக்கு தான் தெரியுமே சார், நீங்கள் இதை மாதிரிலாம் வேலை பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா சேலஞ்ச் பண்ணிட்டு வராரு ஆறுமுகம். பக்கம் ஆறுமுகம் வந்து ஷர்ட்டை வந்து மாற்றும் போது பார்த்தீங்கன்னா உடம்புல வந்து அடிப்பட்ட காயங்களை வந்து பார்த்துறாங்க பைரவி. இதுக்கப்புறமா ரொம்பவே அதிர்ச்சியாகி போய் நிற்கிறாங்க. இதனால் இப்படி நடந்துச்சு அப்படின்ற உண்மை வந்து பைரவி தெரிஞ்சுக்கிறாங்கன்னா, இதன் மூலியமா வந்து சஞ்சய் மேலே ஒரு தப்பான அபிப்பிராயம் வந்து உண்மையாலுமே வந்து பைரவிக்கு வருதா, இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிவிடுங்க, அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.